நிலாவுக்கு சோழன் மேல காதல் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சோழனுக்கு வந்துட்டு ஏற்கனவே நிலாவ பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நிலாவுக்கும் சோழன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல இருந்தே நமக்கு வந்து தெரியும். நிலா வந்து அப்பப்போ வந்து விவாகரத்து இத பத்தி பேசினாலும் கூட, சோழன வந்து அவங்க எப்பயுமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு லவ் ஃபீல்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப அதே மாதிரி தான் இப்ப சோழன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும், நிலா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ, நம்மள நல்லா வச்சுக்கணும். ஆ நம்ம வந்து நம்மளோட ஆசைகள்லாம், நம்மளோட ட்ரீம்ஸ், கனவு எல்லாத்தையுமே நிறைவேத்தணும்னு சொல்லி தான் சோழன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப சிம்பிளா, சூப்பரா வந்துட்டு, "எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதாவது சோழன் பண்ணா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம கூட அப்படிதான் நெனச்சோம். போச்சு காச திருடிட்டானா, இனி நிலா கிட்ட என்னலாம் திட்டு வாங்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மட்டும் இல்ல சேரன், பாண்டி, அப்புறம் பல்லவன் 3 பேருமே அப்படிதான் நெனச்சிருப்பாங்க. ஐயய்யோ! போச்சு காச திருடிட்டானா, இனி நிலா நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெட்டிய கட்டிட்டு போயிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தா, சீரியல்லயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் அப்படிதான் நெனச்சிருப்போம். பட் இதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா ஆப்போசிட்டா தான் நடக்குது. நிலா வந்து சோழன புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சந்தோஷமா சீரியல வந்து கொண்டு போனா சூப்பரா இருக்கும். ரைட்டு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலாவும், சோழனும் வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப்பு வந்து போறாங்க. ஒரு 3 நாள். ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து "எந்த பிரச்சனையும் இல்லம்மா, உன் ஒய்ஃப கூட்டிட்டு வா" அப்படின்னு சொன்னதுனால, அ இப்போ சோழன் வந்து ஒய்ஃப கூப்பிட்டுட்டு, அதாவது நிலாவ கூப்பிட்டுட்டு காஞ்சிபுரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஊர்களுக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. ஸோ இவரும் நிலாவும் 3 நாள் கூட வந்துட்டு நம்ம சோழன் கூட தான் போறாங்க. இந்த டயத்துல தான் நெறைய விஷயங்கள வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பத்தான் ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க உட்காந்துட்டுருக்கும்போது, ஆ நம்ம சோழன் வந்து கேட்பாரு, "இப்படிலாம் வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இப்படி கோயில்களுக்கெல்லாம் வருவோம்ன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்த்ததில்லங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நிலா அதுக்கும் அப்படியே பார்த்துட்டு அமைதியா தான் இருப்பாங்க. "என்னடா இது நம்ம பொண்டாட்டின்னு சொல்றோம், ஆனாலும் நிலா அமைதியா தானே இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "ஆமா இப்படிலாம் ஒரு ட்ரிப்பு வந்தா தான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு என்ன, நம்மளும் பல்லவன், அப்புறம் பாண்டி எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு, சேரன் அண்ணா, அப்புறம் அங்கிள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு டூர் வந்து வரணும். ஒரு கோவில்களுக்கெல்லாம் போற மாதிரி ஒரு ஆன்மீக டூர் வந்து போடணும்." அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. "ஆமா, மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "நிலா நான் பண்ணது தப்பு தான். என்னைய மன்னிச்சிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. "எதுக்கு நீங்க மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க?" அப்படின்னு நிலா வந்து கேட்பாங்க. "அதான் நீங்க பண்ண தப்ப உணர்ந்துக்கிட்டீங்கல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லன்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்ல நீங்க அடிக்கடி சும்மா சின்னதா பொய் சொல்வீங்க. மத்தபடி பொம்பள பிள்ளைங்க கிட்ட நல்லா பேசுவீங்க. அது மட்டும் தான். மத்தபடி வேற எதுவுமே நீங்க இந்த மாரி தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனச்சு தான் இவ்வளோ ஒரு காரியத்த பண்ணியிருக்கீங்க. நான் என் நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. "என்ன நீங்க இப்படி சொல்ட்டீங்க? நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் செய்வேன்." அப்படின்னு சொல்லி அ சோழன் வந்து சொல்றாங்க. "பரவாயில்லையே! அவ்ளோ பாசமா என் மேல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்பாங்க. "என்னங்க நீங்க இப்படி சொல்ட்டீங்க? நீங்க மொத அழுதுகிட்டே வந்து என்கிட்ட நீங்க பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அந்த வைப்ரேஷன் மண்டன் இருக்கான் இல்லையா? அவன்கிட்ட அவன வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை எப்படிலாம் போகுமோன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேங்க. எனக்கு அப்பயே உங்கள பிடிக்கும். ஆனாலும் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு கல்யாணம். என்ன பண்றது? நானும் சரி ஓகே அப்படின்னு தான் விட்டுட்டேன். மனச தேத்திட்டு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா? அப்பதான் நான் முடிவு எடுத்தேன். ரைட்டு எப்படினாலும் நம்ம வந்து இந்த பிரச்சனையிலருந்து உங்கள காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நெனச்சேன். அப்பவே உங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நான் உங்கள காப்பாத்துனேன். இப்ப நீங்க என்னோட ஒய்ஃபு. நான் உங்களுக்கு இது கூட நான் பண்ண மாட்டேனா? அப்படின்ற ஒரு இதில தான் நிலா நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இனிமே இந்த மாரிலாம் எதுவும் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு சோழன் வந்துட்டு, "இல்ல நான் இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லங்க. நானு இனிமே நல்லபடியா வேல பார்த்து, காசு சேர்த்து கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டோட கம்பெனிலேயே உங்களையும் பார்ட்னர் ஆக்குவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் யோசிக்க முடியுமா? ரூ. 5,00,000 தேவைப்படுது சோழா. கண்டிப்பா அது நான் ஒரு நாளைக்கு நடக்கும் தான். ஆனா இப்போக்குள்ள நடக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணத்த சேர்த்து வச்சு கட்டிர்லாம். சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதத்தாங்க நானும் எதிர்பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு
பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும். உங்களோட கனவு, ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க. நிலாவுக்கு அப்படியே சோழன் மேல காதல் வந்துரும். நம்மளோட கனவுக்கும், நம்மளோட ஆசைக்கும் இவர் வந்து உருவம் குடுக்கணும்னு நெனைக்கிறாரே! அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா ஏன் நம்ம சோழன வந்து சோழன் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அப்பதான் அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே இவங்க திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க. "சோழன வந்து உன் கல்யாண விஷயத்துல நீ சொல்லும்போது நான் என்னமோ நெனச்சேன். ஆனா சோழன் ரொம்ப நல்லவங்க தான்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் நெனச்சு பாப்பாங்க. சோழன் ரொம்ப நிலாவுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இப்போ சோழன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "என்னையெல்லாம் விடுங்க. நீங்க வந்து உங்களோட கனவுகள், ட்ரீம்ஸ் நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும். அதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நானு மத்தபடி இந்த காசு சேர்க்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தினமும் இனிமே 24 மணி நேரமும் நான் வண்டி ஓட்டி, கண்டிப்பா காசு பணம்லாம் மிச்சம் வச்சு உங்கள எம்டி ஆக்கிரலாம் சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நெனச்ச மாதிரியே வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி நீங்க வந்து நெறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குவீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவல?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு அங்கருந்து போவாங்க. சோழனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். "நிலா எதுக்காக இப்படி சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிலாவுக்கு நம்ம மேல ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும், நம்மள வந்து நிலா வந்து எதுவும் கேட்கல. அது மட்டும் இல்லாம நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம கூட இவ்வளோ தூரம் தனியா வர்றதுக்கும் சம்மதிச்சிருக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினைப்பாங்க. பரவாயில்லடா சோழா, எப்படியோ நிலாவோட மனசுல நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ நம்ம சோழன் வந்துட்டு ஆ நிலா கிட்ட வந்துட்டு மறுபடியும் "என்னங்க இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நம்ம குடும்பம் நம்ம கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவல? அதனால தான் அதத்தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சிரிச்சுட்டே சமாளிச்சுருவாங்க. இப்போ நம்ம நிலா கிட்ட வந்துட்டு அந்த கஸ்டமர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கேட்பாங்க. அதாவது சோழன் கூட கார்ல அந்த சவாரி போயிருந்தாங்க. அந்த கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. அந்த வயசான அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. "அ இப்போ உள்ள காலத்துல பொம்பள பிள்ளைங்க தாலிலாம் எதுவும் போடுறதே கிடையாதுல்ல?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இல்ல அப்படிலாம் இல்ல. அ ஆனா நீங்க சொல்றது சரிதான். கொஞ்சம் இப்போ ட்ரெடிஷனலா இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும். இருந்தாலும் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் இருந்துட்டு, "நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறணும் இல்லையா? வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்லாம் எல்லாமே மாறிருச்சுல்ல." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "அதுவும் சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிருவாங்க. இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்கலாம் இப்படிதான். நாங்க அப்பலாம் மஞ்ச கயிறு தான் போட்டிருப்போம். ஆ நாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய அந்த அட்வைஸ்லாம் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணோட ஆசைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு, அவளோட கனவுகள், அவள வந்து நல்லபடியா பார்த்துக்கிற ஒரு கணவன் கிடைக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நிலா வந்து சோழன பத்தி நெனச்சு பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் உங்க மொத்த குடும்பமும் சப்போர்ட்டா இருக்கும்போது, ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்துல இத விட பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது. அவ வாழும்போதே சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி சந்தோஷமா இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உங்க வீட்ல எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிறது, அது எல்லாத்தையுமே நிலா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கு மேல நமக்கு ஏதாவது ஒரு குடும்பம் கிடைக்கவா போகுது? நம்ம சோழன் கூடயே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவில்ல அத பத்தி நெனச்சுட்டு பிரேயர் பண்ணுவாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.